சீக்கிரம் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1850வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் 4வது மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்கிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையே சொல்லி, நம்முடைய வாழ்க்கையின் மேல, நம்ம குடும்பத்தின் மேல, நம்முடைய தேசத்தின் மேல தேவனுடைய கிருபை எப்பொழுதும் தங்கி இருக்கிறது. தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா ஹாஸ்பிட்டல்ல பணியாற்றுகிற டாக்டர்ஸுக்காக, நர்ஸுகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்யும்படியாய், வருகின்ற நோயாளிகளுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் மாறுவதற்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். எருசலேம் நகரத்தில் இருங்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களை எருசலேம் நகரத்தில் இருக்கும்படியாக சொல்கிறார். சீஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வது அப்படி சொல்லி யோசித்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை. பிதா சீஷர்கள் மேல பல வாக்குத்தத்தங்களை பண்ணியிருந்தனர். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம மேல நம்முடைய பிதா பல வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். அது நிச்சயமாய் நிறைவேறப் போகிறது. சீஷர்கள பார்த்து இயேசு சொல்கிறார், பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிறாரு. அது மாத்திரமல்ல, இங்க சொல்றாரு, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும். அப்படின்னா பரிசுத்த ஆவியை பெறுகிற வரைக்கும் நீங்க எருசலேம் நகரத்துல இருங்க சொல்றாரு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எருசலேம் நகரத்தில் இல்லாதனாலதான் சில தடுமாற்றங்கள், வாக்குத்தத்தம் நிறைவேறலையே சொல்லி குழப்பம். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் இருக்கணும். இன்னைக்கு எருசலேம் என்பது தேவனுடைய சமூகம். குறிப்பாக தேவன் நமக்கு கொடுத்த திருச்சபை. ஒவ்வொரு விசுவாசிகளும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சபையில இருக்கணும். அந்த சபையில இருக்கும்போது தான் தேவன் உங்களை நிரப்புவார், ஊழியத்துக்காக அழைப்பார். நீங்கள் அதுக்கப்புறம் பேசுகிற வார்த்தையில வித்தியாசம் உண்டு. நீங்க சாதாரண ஒரு வேலை செய்யற நபரா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துற வரையும், பரிசுத்த ஆவியை பெறுகிற வரையும் நீங்க எருசலேம் நகரத்துல இருக்கணும், சபையில இருக்கணும். இன்னைக்கு சில விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா அவங்களால அடங்கி இருக்க முடியல. நாம எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இயேசு கூட இருக்கிற வரையும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறல. ஆனா பிதா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அவங்க அபிஷேகத்தை பெறணும் என்பதற்காக அவங்கள்ட்ட சொல்றாரு, நீங்க எருசலேம் விட்டு போகாதீங்க. வேதத்துல வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் பணி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. பேதுருடைய வாழ்க்கையில இயேசு கூட இருக்கிற வரையும் பரிசுத்த ஆவியை பெறல. ஆனா இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு எருசலேம் நகரத்துல இருக்க சொன்னார் பாருங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து எருசலேம்ல இருக்கும்போது தான், மேல் வீட்டில் இருக்கும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். அந்த வாக்குத்தத்தம் அப்ப நிறைவேறினது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊழியங்கள்ல பெரிய மாற்றங்கள். பேதுரு பிரசங்கம் பண்றாரு, ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட காரியெல்லாம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் சீஷருடைய ஊழியங்கள் வித்தியாசமா இருந்தது. இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நம்ம கூட இருக்கணும். நம்ம ஆவியானவரோடு கண்ட்ரோலோடு இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும். நம்ம மற்றவங்களுடைய வாழ்க்கையில
தீமை செய்கிறவர்கள் அல்ல, மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர்களா கர்த்தர் நம்ம வாழ்க்கையை பயன்படுத்துவார். அதனாலதான் சில நேரத்துல சிலர் சொல்லுவாங்க, முன்னால் நீங்க எப்படி இருந்தீங்க இப்படி மாறிட்டீங்களே. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறதுனால. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் கூட இருந்தார்னா அவங்க பேசுற வார்த்தை, பார்க்கிற பார்வை, இருதயம் எல்லாமே ஏசப்பாவுக்கு பிடித்தது போலதான் இருக்கும். இவங்க எருசலேம் நகரத்துல இருந்தாங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த திருச்சபையில இருப்போம். கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணுவார், அவருடைய ஊழியத்துக்காக அழைப்பார், அவரே நம்மளை சில இடங்களுக்கு கொண்டு போவார். அவருடைய கரத்தின் கீழ் இருக்கும்போதுதான் நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார், ஏற்ற வேலையில உயர்த்துவார். உங்க பிள்ளைங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாங்களா? உங்க குடும்பத்துல கணவன் மனைவி பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறாங்களா? நீங்க நல்ல திருச்சபையில ஆண்டவருக்காக வாழ்றீங்களா? ஒவ்வொரு ஆராதனைகளிலும் ஒவ்வொரு கூட்டங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பு என்று சொல்றீங்களா? பிதாவின் வாக்கு தத்துவம் உங்க மேலையும் நிறைவேறணும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்கு ஜெபிக்கிறேன். உங்களுடைய வாக்கு தத்துவம் நிறைவேற, உங்களுடைய பலனால் நிரப்பப்பட எருசலேம் நகரத்தில் இருக்க உதவி செய்யுங்க. அன்றைக்கு 120 பேர் எருசலேம்ல இருந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் இறங்கினீரே, அவர்கள் பெற்றார்களே, அவங்க வாழ்க்கை மாறினதே. அதே போல உங்களுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.